கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதங்கள் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதங்களை காட்டுங்கள் என்கிற இந்த வார்த்தை தான் இன்றைக்கு வேர்ட் ஆஃப் கைடன்ஸ்ல நம்ம வாசிக்க கேட்கிறோம். யாரோடு பேசுகிறார்? தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மோசேங்கிற ஒரு மனுஷனை அழைச்சி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னவா இருப்பப்பா? தேவனா இருப்ப. உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியா இருப்பான். நீ என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் புத்திரர்களை எப்படியாவது பார்வோன் கையில இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும். அப்படி நீ வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக நானும் என்ன பண்ணுவேன்? அடையாளங்களையும் அற்புதங்களையும் எகிப்து தேசத்துல நடப்பிப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். தேவ பிள்ளைகளை இப்படி சொன்னா உங்களுடைய வயசு என்ன தெரியுங்களா? 80 வயசு 83 வயசு, இந்த 2 பேரையும் கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பட்சத்துல நின்று பார்வோனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அற்புதத்தை காட்டுகிற தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வேர்ட் ஆஃப் கைடன்ஸை கேட்கிற நீங்க ஆண்டவர் பட்சத்துல இருந்து பார்வோனுக்கு முன்பாக அற்புதத்தை செய்வீங்க? நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் தாங்க. எத்தனையோ காரியங்களுக்காக நிக்கிற நீங்க ஆண்டவருக்காக நின்று பார்வோனுக்கு முன்பாக அற்புதத்தை செய்து காட்டுறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறாருங்க. இந்த சத்தத்தை கேட்டு பார்வோனுக்கு முன்பாக தைரியமாக அற்புதத்தை காட்ட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜனங்களை விடுதலையாக்க எத்தனையோ அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனத்திலையும் சாப அடிமைத்தனத்திலையும் சிக்குண்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குனா இப்படிப்பட்ட மோசேக்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்க எழும்பினா கர்த்தர் உங்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.